உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நீ கொடுத்தது போதாது இன்னமா வேணும்? உனக்கெல்லாம் கூட நான் இளக்காரமா போயிட்டேன் இல்லையா? அது கிடக்குதுப்பா. அப்பா எப்படி இருக்கிறாரு? பரவாயில்ல மாமா. முத்துவை கைது பண்ணிட்டியாமே? கோமதி சொல்லிச்சு. கலவரங்களுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு தெரிஞ்சது. அதனாலதான் மாமா கைது பண்ண சொன்னேன். அம்மாவுக்கு என் மேல ரொம்ப வருத்தம். மாமா, நீங்க வடநாட்டுக்கு போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லலான்னு வந்தேன். உன் தம்பியை பத்தி தானே? ஆமா, அவன் பயங்கரமான பாதையில போயிட்டு இருக்கான். நாட்டுக்கு விரோதமான நாசவேல கும்பலோட சேர்ந்துகிட்டு சர்க்காருக்கு எதிராக சதி திட்டம் போடுறான். சர்க்கார தாக்குறதா நினைக்கிறானே தவிர இந்த சமூகத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அவனுக்கே புரியல. நான் ஒரு சர்க்கார் அதிகாரிங்கிற முறையில இதை சொல்லல, ஒரு குடும்பத்துக்கு மூத்த பிள்ளைங்கிற முறையில சொல்றேன். இது அவனுக்கு நல்லதில்ல, குடும்பத்துக்கு நல்லதில்லை. அவனால என் அமைதி, என் நிம்மதி எல்லாமே பாதிக்கப்படுது. என் கடமைக்கே பெரிய சோதனையா இருக்காமா.